ஒருத்தர் பனையூர்ல இருந்துகிட்டே கூப்பிட்டு அவர் வாசிப்பாராம். அங்கிள், விஜய் அங்கிள், நாங்க சொல்றது இங்க கேளுங்க. நீங்களும் அங்கிள் தான். எனக்கு 47 வயசு தான் ஆகுது, புரியுங்களா? எனக்கு 47 தான். அங்கிள், விஜய் அங்கிள், நீங்க கொஞ்சம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வாங்க, வெளியே வந்து போராட்டம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டங்களை நடத்துங்க. நீங்க வந்து ரிப்பன் கட்டிக்கிட்டு இந்த ஃபேஷன் ஷோல தாங்க பாத்துக்கிறேன். நீ போட்டது மாநாடு கிடையாது, ஃபேஷன் ஷோ. முந்தானேத்து ஒரு லூசு சொல்றான், மேல அந்த பிரபஞ்சம் இது இருக்குல்ல, வளிமண்டலம், அதுதான் வந்து இந்துத்துவ நாடா. அதனுடைய தலைநகரம் சந்திராயன் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தலைநகரமா. சக்கரபாணின்னு ஒரு சாமியார், அவருடைய ஸ்டேட்மெண்ட். இந்த லூசுகள்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் ரைட் சகோதரர்கள் கரெக்டா சொல்லுவாங்க. விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவர் ராமர்னு சொல்றான். புஷ்பக விமானத்தை அவர் தான் வந்தாரு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நம்ப முடியுமா? டெஸ்ட் டியூப் பேபி. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, அறிவியல் பாடத்துல கர்ணன் தான் முதல் டெஸ்ட் டியூப் பேபின்றான். சூரியனை பார்த்தாரா, கர்ணன் பிறந்துட்டாராம். பிளாஸ்டிக் சர்ஜரி யாருடா கண்டுபிடிச்சானா? விநாயகர் கண்டுபிடிச்சாங்களா? நான் ஏதோ வந்து இங்க கதை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் பயணம் போயிட்டு இப்ப சீனால இருக்கார். ஏன் வந்து தனி விமானத்துல போனோம்? இவர் மயிலே போயிடலாமே. மயில் மேல ஏறி உட்கார்ந்தாருன்னா இவர் ரஷ்யாவுக்கு போனா போகுது. ஏன் புஷ்பக விமானத்துல போனாருன்னா ரஷ்யா போக முடியாதா? இவங்க போலாம்ல. 50% வரி போட்டிருக்கான்ல. நீதான் கட்டிப்புடி வைத்தியம் தெரியல உனக்கு. எப்படி கமலஹாசன் கட்டி பிடிச்சா நோய் தீந்துரும் சொல்லுவாரு, அதே மாதிரி ட்ரம்ப் உன்னுடைய நண்பராச்சு, நல்லா இருக்க அணைச்ச ஒரு உபதரமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் கொடுத்து அவரை நீ மாத்தலாம்ல. சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து, நான் இனிமே வந்து உங்களுக்கு அனுசரணையாக இருப்பேன் என்று நக்கி பிழைத்த வரலாறு உங்களுக்கு உண்டு. எந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரனுக்கு தைரியம் இருந்தால் நாளைக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல விடுதலை போராட்டத்திற்கு பாடுபட்ட 10 பேர் வேணாம், 2 பேருடைய ஒரு சில்ல வந்து நீ அங்க வெயி. ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்ற ஒரு முழக்கங்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் சாதிய ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்கின்ற அந்த சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்கு அதற்கு ஒரு அடித்தளமாக அச்சாரமிடும் ஒரு பிரச்சார கூட்டமாக இந்த டிவிகே இந்த கூட்டத்தை, பிரச்சார கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. மன்னிக்க வேண்டும். திராவிட விடுதலை கழகத்தை டிவிகேன்னு சொல்லிட்டேன். நான் சுருக்கமா சொல்லான்னு பார்த்தா அந்த ஒவ்வாத வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து வந்து விட்டது. சாதி ஆணவ படுகொலைக்கும் அந்த கட்சிக்கும் சுத்தமாக சம்பந்தம் கிடையாது. திராவிட விடுதலை கழகம் என்றே நாம் வந்து சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் தான் என்னுடைய முப்பாட்டன். பெரியாருடைய கொள்கைகளை எல்லாம் அவருடைய கொள்கையின்பால் தான் நான் இந்த இயக்கத்திற்கு வந்தேன் சொன்னக்கூடிய ஒரு தலைவர் தான் இன்னைக்கு மாடுகளுக்கு மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மனிதம் மறந்த இந்த மனிதர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கோமாளித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் கூட ஒரு மரங்களினுடைய மாநாடு அவரால் நடத்தப்பட்டது. நான் பேரெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்களே புரிஞ்சுங்க. மரங்களினுடைய மாநாடை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி போனோம்? ஒன்று மாட்டு வண்டியில போனோம், இல்லைனா நடைபயணமாக போனோம், இல்லைனா போகிற இடங்களெல்லாம் மரங்கள் நட்டு கொண்டு போனோம். ஆனா ஏசி கேரவேன்ல குடும்பத்தோடு அவர் போய் எவனோ ஒரு தோட்டத்தில் யாரோ ஒருவர் ஒரு தோட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த தோட்டத்துக்கு கேரவனோட போய் ஏசி கேரவன் உள்ள பாத்ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நடிகைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த கேரவன் எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த கேரவன்ல இருந்து குடும்பத்தோட போயிட்டு அங்க அவர் இறங்கி மரங்களுடைய மாநாடு நடத்துறாரு அப்படின்னு சொன்னா இவருடைய கோமாளித்தனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னு சொன்னா அவர் தான் வந்து பெரியாரை பத்தி தவறுதலாக பெரியார்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி இவருக்கு இதுக்கு முன்னாடி பெரியாருடைய கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு நான் உங்களுக்கு இந்த கட்சியை நாம் தமிழரை துவக்கினேன் என்று சொன்னவர்
இப்படிலாம் வந்து கோமாளித்தனமாக இங்கே நடந்து கொண்டிருப்பதுதான் தமிழக அரசியலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த மதவாத சக்திகளும் சாதி வெறிக்கு எதிராக, ஆணவத்திற்கு எதிராக ஒரு 10 கூட்டங்கள் தமிழ்நாட்டிலே நடத்த வேண்டும் என்றால் அந்த துணிவு திராவிட விடுதலை கழகத்திற்கு வந்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். தோர் சொல்லிட்டு போயிருக்காருல்ல, 94 வயதிலே மூத்திரை பையோடு ஒரு பகுத்தறிவை மக்களுக்காக ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பகுத்தறிவு பகலவனாக ஈரோட்டில் இருந்து ஒருவர் பேசுகிறார் என்றால் அந்த பெரியவருடைய கொள்கைகளை இன்றைக்கும் உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு இயக்கமாக திராவிட விடுதலை கழகம் இருந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் உண்மையே பாராட்டுகிறேன். தோழர்களே, பெரியார் இன்றைக்கும் ஏன் பெரியார் பேசப்பட வேண்டும், பெரியார் ஏன் போற்றப்பட வேண்டும்? அவருடைய பெயரை கேட்டால் இன்றைக்கு கூட இரவில் கூட தூக்கம் வராமல் அலைகின்ற சாதி வெறி பிடித்த, மத வெறி பிடித்த கூட்டங்கள் ஏன் அவருடைய சிலையை கண்டு அஞ்சுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதியை பத்தி பெரியார் சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிநிலையாக இருக்கக்கூடிய சாதி, தலையில பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன், இதெல்லாம் சொல்றாங்களே. பெரியாரிடம் கேட்டாங்களா? இப்படி எல்லாம் சொல்றாங்க. நம்ம தாழ்ந்த சாதியில பிறந்த நாமெல்லாம் எங்க சாமியே பிறந்த, அவரையும் சாமின்ட்டான் சொன்னாரு. நாங்கெல்லாம் எங்க, நம்மெல்லாம் எங்க பிறந்தோம் அப்படின்னு பெரியார்ட்ட கேட்கும்போது, நாமெல்லாம் தான் அப்பா அம்மாவுக்கு எங்க பிறக்கணுமோ அங்க பிறந்தோம்னு சொன்ன ஒரு தலைவர் தான் பெரியார். நேற்று கூட பார்த்திருப்பீங்க, திருப்பூர்ல யாருன்னா வந்து கேட்டா நாங்க வந்து வீடியோ ஆதாரம் காமிக்கிறேன், சாமியை கும்பிடுங்க, நான் யாரும் வேணான்னு சொல்ல, பெரியாரும் வேண்டாம் சொல்லவில்லை. பெரியாரும் தன்னுடைய கருத்துக்களை, கடவுள் மறுப்பு கருத்துக்களை உட்கார்ந்து கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால் யாரையும் கையை பிடித்து இழுத்து நீ கோவிலுக்கு போகாதே என்று பெரியார் சொல்லவில்லை. புரிந்து கொள், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று தான் பெரியார் சொன்னார். ஆனால் கடவுளை கும்பிட போனவனை கோயிலின் வாசலிலே நிறுத்திவிட்டு அவனை அங்கேயே நிறுத்தி நீ கோயிலுக்குள் போக வேண்டாம் என்று சொன்ன போது அதே பெரியார் தான் அவனை கூட்டிட்டு போயிட்டு இந்த பாரா கடவுள் அப்படின்னு கோயிலுக்குள்ள ஆலை நுழைவு போராட்டத்தை நடத்திய மிகப்பெரிய ஒரு தலைவரும் பெரியார் தான். கேட்டானுங்க எல்லாரும் சேர்ந்துன்னு, நீ தான் கடவுள் இல்ல இல்லைன்றிய, அவனுங்களை ஏன் கோயிலுக்குள்ள கூட்டு போன அப்படின்னு பெரியார்ட்ட கேட்கிறானுங்க. நீ சொல்றது சரியாதான் இருக்கு, நானும் சொல்லிட்டேன் கடவுள் இல்ல இல்லன்னு தான், அவனை கூட்டும் போய் காமிச்சாதான் அவனுக்கு தெரியும் கடவுள் இல்லைன்றது, அதனாலதான் கூட்டும் போய் காமிச்சேன்னு பெரியார் சொன்னார். நான் மட்டும் சொல்லியிருந்தா போதுமா கடவுள் இல்ல இல்லன்ட்டு, நீங்க வாங்கடா அங்க ஒண்ணுமே இல்ல, ஐயரவனா கேட்டு சொல்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போனேன் அப்படின்னு பெரியார் சொன்னார். பெரியோர்களே, தாய்மார்களே, புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 10 கூட்டங்கள் 10 இடங்களில் நடக்கிறது. பெரியாரினுடைய பிறந்த தினத்திலே செப்டம்பர் 17ஆம் தேதி திருவல்லிக்கேணியில் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை திராவிட விடுதலை கழகம் நடத்த இருக்கிறார்கள் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இன்றைய தினம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு நாள் தினம். இன்றைய தினத்தில் தான் இங்கே தாம்பரத்திலே திராவிட விடுதலை கழக தோழர்கள் இந்த கூட்டத்தை போட்டிருக்கிறார்கள். நேற்று கூட ஒரு செய்தித்தாள்ல ஒரு விஷயம் படிச்சேன். உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்குது, ரஷ்யா வந்து உக்ரைனை தாக்கிட்டு இருக்கு. அந்த போருக்கு மோடி போர் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பீட்டர் நவேரா, அவங்க பேர்லாம் பாருங்க, பீட்டர் நவேரா, அமெரிக்காவுடைய வர்த்தகத்துறை அமைச்சர், அவர் வந்து இது வந்து உக்ரைன் மேல் நடக்கக்கூடிய போர் வந்து மோடி போர் அப்படின்னு நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாப்புல. பாத்தீங்கன்னா இப்ப நாம தான் வந்து ரஷ்யா இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு நாளில் ரஷ்யாவிலிருந்து நாம் பெட்ரோல் கச்சா எண்ணெயை வாங்குவது என்பது ரஷ்யாவுக்கு உதவி செய்து உக்ரைன் மீது போர் தொடுக்கிற ரஷ்யாவுக்கு நாம் உதவி செய்கின்றதால் அது மோடியின் போர் என்று அவன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அதை உடனே இங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறையா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்கள் அவருக்கு மறுப்பு தெரிவிச்சிடணுமா இல்லையா? இங்கே சாதியுடைய ஆணவ படுகொலையை
எதிர்த்து இங்கே நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே இன்னொன்றும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சாதி வெறியும் மத வெறியும் பின்னி பிணைந்தது. இரண்டும் தமிழ்நாட்டில் இருந்து அழிக்கப்பட வேண்டும், ஓட ஓட விரட்டப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சாதி ஆணவ படுகொலைக்காக 2018 சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வர, சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்ட வரைவை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானத்தை முன்மொழிந்த போது அன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆணவ படுகொலைகள் எங்கே நடந்திருக்கிறது என்று கேள்வி கேட்டார். பாத்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் தோர் பேசிட்டு போயிருக்காரு. 64 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பட்டியலிட்டார்கள். ஆணவ படுகொலைக்காக இங்கே நடந்த கொலைகள் உடுமலை சங்கரும், அதே மாதிரி திவ்யா இளவரசன், இப்படி போன்ற சாதி ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாநாடு மயிலாடுதுறையில் நேற்றும் இன்றும் நடந்து அதிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திராவிட விடுதலை கழக தோழர்கள் எதை முன்மொழிந்திருக்கிறார்களோ, சாதி ஆணவ படுகொலையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் வருகின்ற கூட்டத்தொடரிலே தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானம் என்பது அந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உத்தரபுரத்திலே இருக்கக்கூடிய சாதி சுவரை இடித்து தகர்த்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. தோழர்களே, எங்களுடைய மாநில செயலாளர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அவர் கொடுத்த அவருடைய அறிக்கை என்பது சாதி ஆணவ படுகொலையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் எப்படி ஒத்துழைக்கிறீர்கள், அரசாங்கமும் காவல்துறை பாதுகாப்பும் எப்படி கொடுக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து வைக்கும் நிலையங்களாக மாற்றப்படும் என்று சொன்ன அந்த தருணத்தில் இருந்து இங்கே சிவகங்கையிலே ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் உடுமலையிலே ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், திருநெல்வேலியிலே ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்த அந்த காரணத்திற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் போலீசார் முன்னிலையிலே சாதி வெறியர்களால் தாக்கப்பட்ட போது கூட நாங்கள் துவண்டு விடாமல் அந்த காதல் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை பாதுகாத்து இன்று வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தருணத்தில் தான் இந்த ஆணவ படுகொலையை தடுப்பதற்காக ஜனநாயக முற்போக்கு சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, அருமையாக இங்கே இன்றைய தினம் நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து சாதியையும் மத வெறியையும் வீழ்த்த வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இன்றைய தினம் பிஜேபி மிக வேகமாக அசுர வேகத்திலே சென்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பயணம் என்பது எல்லா கோவில்களிலும், நேற்று கூட கிட்டத்தட்ட தாம்பரத்தில் 100 பிள்ளையார்களை வைத்து அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று, மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று பல இடங்களில் முயற்சி செய்த போது கூட காவல்துறை உதவியோடு அதை நாம் எல்லா இடத்திலும் தடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு வீடியோ வந்தது, எல்லாரும் பாத்தீங்களான்னு தெரியல. விநாயகர் உருவம் நடந்து கொண்டிருக்கிறது. விநாயகருக்கு கீழே பீர் அடிச்சுக்கிட்டு 2 பேர் பாத்தீங்கன்னா அட்ரா அட்ரா அட்ரான்னு சொல்லிட்டு 2 பேர் அந்த விநாயகர் உருவத்திலே சென்று கொண்டிருக்கிறான். இப்படி இளைஞர்களுடைய சீர்கெட்ட ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் பாத்தீங்கன்னா விநாயகர் சிலையை கொண்டு போகின்ற விதமாக, இளைஞர்களை ஈர்க்கின்ற விதமாக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க யாரையும் இங்க ஏதோ திராவிட விடுதலை கழகம் இங்க ஏதோ பாத்தீங்கன்னா கூட்டம் போறது, நாளைக்கு யாரும் பாத்தீங்கன்னா யாரும் சாமி கும்பிடாதீங்க, யாருக்கும் கோயிலுக்கு போகாதீங்க, அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க சொல்றதுக்காக இந்த கூட்டம் இல்ல.
பகுத்தறிந்து நீங்கள் செயல்படுங்கள் என்பதற்கான ஒரு அருமையான கூட்டம் தான் இந்த கூட்டம். சாதி வெறிக்கு எதிரான ஒரு கூட்டம். இதே வந்து பாத்தீங்கன்னா பெரியார வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. கோர்ட்ல போய் நிக்க வச்சு மேஜிஸ்ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது வம்பா போச்சு, பெரியார் அவர் எவ்வளவு பெரிய தலைவர், அவரை கூட்டு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கோர்ட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்களே, இவரை எப்படியாவது அமுச்சு விட்டுன்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொன்னாப்ல, ஐயா நீங்க பிள்ளையார் சிலையை எடுக்கும் போது கை தவறி கீழே விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காப்ல ஜட்ஜி. நீங்க ஏதாவது சொல்லுங்க, கை தவறி தானே விட்டுட்டீங்க, உங்களை அமுச்சு விட்டுறோம், எப்ப கூட்டு போங்கப்பா, கை தவறி அவர் விட்டார் அப்படின்றாரு. இல்ல தெரியாத வந்து பாத்தீங்கன்னா கை தவறி அப்படி தடுக்கி ஏதாவது விட்டுட்டீங்களா அப்படின்ட்டு பெரியாரே மடக்கி மடக்கி ஏன் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அவரே வந்து ஜெயில வைக்க முடியாது, வச்சா பிரச்சனை ஆயிடும். பெரியார ஜெயில வச்சா பிரச்சனை ஆயிடும். அப்ப நீதிபதி மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறாப்ல, ஐயா நீங்க வந்து எதையாவது ஒண்ணு சொல்லுங்க, அப்படி விநாயகர் சிலையை நீங்க அப்படி எடுக்கும் போது விழுந்துச்சா இல்ல கை தவறி விழுந்துச்சா அப்படின்னு ஏதாவது நாங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதி உங்களை அமுச்சு விட்டுறோம் அப்படின்னு பெரியார் தெளிவா சொன்னாரு. நான் தான் கையில வாங்கி டம்மால்னு உடைச்சேன். தெளிவான ஸ்டேட்மெண்ட். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப வந்து ஜட்ஜி அப்ப வந்து தீர்ப்பு எழுத வேண்டியதா அப்படின்னாரு. ஒரு நிமிஷம், நான் உடைச்சது உண்மை அப்படின்னு சொன்னா பிள்ளையார் சக்திக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துன்னு போய் கடல்ல போய் எல்லாம் உடைக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அந்த தண்டனை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டார். நான் வந்து டைரக்டா உடைச்சிட்டேன், ஆனா வச்சுட்டு பிள்ளையார எடுத்துட்டு போய் அங்க உடைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு ஜட்ஜி வந்து பெஜாராயிட்டார். இதுதான் பெரியார். பெரியார் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. அதே போன்றுதான் அம்பேத்கர். அம்பேத்கர்லாம் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இளைய தலைமுறைக்கு அம்பேத்கரை பற்றியும் பெரியாரை பற்றியும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். முந்தானேத்து ஒரு லூசு சொல்றான் ஒரு ஆளு, அதாவது புஷ்பக அதாவது வந்து போற இது வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த பிரபஞ்சம் இது இருக்குல்ல வளிமண்டலம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவா இதுவா அதனுடைய தலைநகரம் அதுதான் வந்து இந்துத்துவ நாடாம். அதனுடைய தலைநகரம் சந்திராயன் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தலைநகரமா. சக்கரபாணின்னு ஒரு சாமியார் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இந்த லூசுகள்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? ஏமா விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும். இங்க காய்கறி வாங்கிக்கிறீங்க, எல்லாம் வந்து பழம் வாங்குறீங்க, போயிட்டுங்கிறீங்க, வந்துருக்கிறீங்க. விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக நாம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் ரைட் சகோதரர்கள் கரெக்டா சொல்லுவாங்க. விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவர் ராமர்னு சொல்றான். புஷ்பக விமானத்தை அவர் தான் வந்தாரு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நம்ப முடியுமா? அது வரலாற்று பிணைப்பு கதை இல்லையா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது டெஸ்ட் டியூப் பேபி அறிவியல் ரீதியாக எல்லா இடங்களையும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தை மகப்பேறு மருத்துவமனைகளில் குழந்தை பிறந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகப்பேறு மருத்துவமனைகள் பெருகி போச்சு, குழந்தை டெஸ்ட் டியூப் பேபி பிறந்துட்டு இருக்கு. ஆனா இவன் என்ன சொல்றான்னா அறிவியல் பாடத்துல கர்ணன் தான் முதல் டெஸ்ட் டியூப் பேபின்றான். சூரியனை பார்த்தாரா கர்ணன் பிறந்துட்டாராம். இதெல்லாம் வந்து வரலாற்று பாடத்தில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நான் ஏதோ வந்து இங்க கதை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. வரலாற்று பாட புத்தகத்தில் அவன் வந்து அவனுடைய புதிய கல்வி கொள்கையில இதெல்லாம் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்றான். பிளாஸ்டிக் சர்ஜரி நாம விழுந்து அடிபட்டுட்டோம்னா நமக்கு வந்து அதே போன்று கைகளையும் கால்களையும் நம்முடைய பழைய நிலை திரும்பி வருவதற்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றோம். அது வந்து அறிவியல் ரீதியாக பண்றோம். ஆனா முதலாக பிளாஸ்டிக் சர்ஜரியை எப்பயோ கண்டுபிடிச்சாங்க. யாருடா கண்டுபிடிச்சாங்கன்னா விநாயகர் கண்டுபிடிச்சாங்களாம். என்ன அறிவியலுக்கு புறம்பான ஒரு வந்து இதெல்லாம் வந்து இவங்க பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி வந்து சரியா இருக்கும்? அதான் பாத்தீங்கன்னா விநாயகர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி அவர் தான் வந்து முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னு தாப்பாண்டின்னு ஒரு கூட்டத்தில் வந்து சொல்லுவார். இவங்க இந்த மாதிரி வந்து வரலாற்றை திரிக்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், அதாவது வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் போயிருக்கார். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் பயணம் போயிட்டு இப்ப சீனால இருக்கார். இவரு
ஏன் வந்து தனி விமானத்தில் போனோம்? இவர் மயிலே போயிடலாமே. மயில் மேலே ஏறி உட்காந்தாருன்னா இவர் ரஷ்யாவுக்கு போனா போகுது. ஏன் புஷ்பக விமானத்தில் போனார்னா ரஷ்யா போக முடியாதா? இவங்க போலாம்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இவங்களுடைய இந்தி திணிப்புன்றது சமஸ்கிருதத்தை திணிக்கிறது அப்படின்னு தான். சமஸ்கிருதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரும்போது எல்லாமே பிஜேபி காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேலே அதிகமான பாசம் வந்துடும். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னாவே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தமிழுக்கு ரொம்ப பாசம். ஆனால் தமிழுக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கிற பணம் என்பது சொற்பம். ஆனால் சமஸ்கிருதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1700 கோடி கிட்ட அவங்க ஒதுக்கி. இங்கே வந்து 77 கோடி தான் தமிழுக்கு. ஒரு 1700 சில்லற கோடி வந்து வழக்கிலேயே இல்லாத சமஸ்கிருதம், சுக்லாம்பரம் சுதர்சனம் அந்த வழி மொழிக்கு 1782 கோடி, தூய தமிழுக்கு 77 கோடி. நான் என்ன சொல்றேன்னா, நீ இங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் இந்த கடைகள்லாம் பேர்லாம் எழுதிரு. இங்க இருக்கக்கூடிய, நான் சொல்ல தாப்பாண்டின்னு சொன்னாரு, இங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் சமஸ்கிருத பேரா எழுதிரு. எத்தனை பேர் கடைக்கு பார்த்து வருவான்னு பாத்துக்க. தமிழை புறக்கணிச்சு நீ சமஸ்கிருதத்தில் எழுதிட்ட அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் உன் கடைக்கு வருவாங்க? இப்படி வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றை திணிக்கக்கூடிய வேலைகளை தோழர்கள் சொன்னாங்கல்ல. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இதுவரை பங்கு பெறாத ஒரு கட்சி தான் இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறது. பங்கு பெறாமல் இருந்தாலும் பரவாயில்லை, காட்டி கொடுத்த விடுதலை போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்த ஒரு இயக்கம் தான் RSS இயக்கம் என்பதை நாங்கள் சொல்றதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கு. ஏன்னா எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுடைய உண்மை இருக்கு. சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு நான் இனிமே வந்து உங்களுக்கு அனுசரணையாக இருப்பேன், நீங்கள் தலையாலிட்ட வேலையை நான் காலால் செய்து முடிப்பேன் ஐயா அவர்களே என்று நக்கி பிழைத்த வரலாறு உங்களுக்கு உண்டு. அப்படி தைரியம் இருந்தால், எந்த பிஜேபி RSS காரனுக்கு தைரியம் இருந்தால், நாளைக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல விடுதலை போராட்டத்திற்கு பாடுபட்ட 10 பேர் வேணாம், 2 பேருடைய ஒரு சில்ல வந்து நீ அங்க வெயி. கம்யூனிச இயக்கத்திற்கு பாடுபட்டவர்களிலே முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் கம்யூனிஸ்டுகளும் ஏகப்பட்ட விவசாய தொழிலாளர்களும் பாடுபட்டதுதான் வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. விடுதலை போராட்டத்திலே பங்கு பெறாத களவாணிகள் எல்லாம் இன்றைக்கு நாட்டினுடைய தேசத்தை பற்றி உபயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது கூட வந்து பாத்தீங்கன்னா சாதாரண இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அந்த கச்சா எண்ணெயை வாங்கி பெட்ரோல் டீசலா மாத்துறது அம்பானியும் அதானியும் பாதிக்கப்படுகிறார்களே என்றுதான் மோடி கண்ணீர் வடிக்கிறார்களே. 50% ஒரு வரியை ட்ரம்ப் போட்டு விட்டாரே என்று கண்ணீர் விடுகிறாரே தவிர சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர் எதுவும் செய்யல. இன்னைக்கு கூட சீனாவுக்கு போயிருக்கார். அங்க ஏதாவது நம்ம வந்து வர்த்தகம் ஏதாவது கிடைக்குமான்ட்டு உள்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார வளத்தை, உள்நாட்டினுடைய தொழில் வளத்தை பெருக்காமல் நீ ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லுதான் முற்போக்கு சக்திகள் எல்லாம் நாங்கள் தெருமுனையில் நின்று கத்திக்கொண்டே இருக்கிறோம். நாங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கோம். அவன் 100 விநாயகரை வச்சு இளைஞர்கள் எல்லாத்தையும் எல்லா டாஸ்மாக் கிடைக்கிற எல்லா சரக்கு பாட்டிலையும் அந்த வண்டியில போட்டுட்டு அவன் மாட்டியும் பீச்சுக்கு கூட்டு போயினே இருக்கிறான். நாங்க இளைஞர்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் நல்ல இளைஞர்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம். அவன் இளைஞர்களை எல்லாம் குடிகாரர்களாக வேலையற்றவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். இதுதான் பிஜேபியினுடைய ஆட்சியினுடைய வரலாறாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 50% வரி போட்டிருக்கான்ல, நீ தான் கட்டிப்பிடி வைத்தியம் தெரியல, உனக்கு தான் கட்டி பிடிச்சி வைத்தியம். வசூல் ராஜா MBBS படத்துல எப்படி கமலஹாசன் கட்டி பிடிச்சா நோய் தீந்துரும் சொல்லுவாரு, அதே மாதிரி உனக்கு தான் கட்டிப்பிடி வைத்தியம் தெரியுமே. ட்ரம்ப் உன்னுடைய நண்பராச்சு, நல்லா இருக்க அணைச்ச ஒரு உபதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் கொடுத்து அவரை நீ மாத்தலாம்ல. ஏன் மாத்தல?
ஏன் உனக்கு திராணி இல்ல? நம்முடைய வெளியுறவு கொள்கையெல்லாம் அழித்து ஒழித்து விட்டு அவளுக்கு வந்து ஜால்ரா போட்டு நம்முடைய நாட்டை நாசமாக்கிய வரலாறு உனக்கு இன்றைக்கு அம்பலமாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பண்றதுக்கு நீ எப்படி ஆட்சிக்கு வந்த அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. ஜாகிர் ஹுசேன் தோர் சொன்னார்ல, ராகுல் காந்தி அவர்கள் இங்கே நடைபயணம் பீகார்ல தொடங்கிய போது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிட்டு அவருக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. அங்க போயிட்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் எப்பயுமே தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கெல்லாம் இந்தியில பேசுவீங்க, நாங்க தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம், படவா பிச்சிடுவேன், நான் தமிழ்ல பேசுறேன், நீ இந்தியில மாலும் நகி அப்படின்ட்டார். அங்க போய் நான் தமிழ்ல தான் பேசுவேன், தமிழ்ல பேசுறேன், நீ இந்தியில மொழிபெயர்த்துக்கோ அப்படின்னு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அங்க பீகார்ல போயிட்டு அவனுடைய வாக்கு திருடி இருக்காம பாருங்க, அது சம்பந்தமா பேசியிருக்காரு. கொஞ்சம் நஞ்சமாங்க இவனுங்க எப்படி ஜெயிச்சானுங்கன்னு இப்பதாங்க தெரியுது. 65 லட்சம் வாக்காளர்களை போலி வாக்காளர்களாக சேர்த்திருக்கானுங்க. பீகாரை முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வர போறானுங்களாம். இங்க இருக்கிற போலி வாக்காளர்களாம் சேர்க்க போகலாம். அங்க பார்த்தா அதாவது சாதாரண ஜனங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, பேப்பர்லாம் படிக்கிறீங்களான்னு தெரியல, டிவி சீரியலே பார்க்க கூடாது, கொஞ்சம் பேப்பரையும் பார்க்கணும், செய்தியும் கேட்கணும். செய்தியில சொல்றான் மனசெல்லாம் பகீர்ன்றது. ஒரே ஒரு 10க்கு 10 ரூம்ல 153 பேர் தங்கியிருக்கானா. இதை நம்ப முடியுதா? ஒரு 10க்கு 10 ரூம்ல கண்ணகி நகர் இங்க இருக்கு, நம்ம தமிழ்நாடு அரசு கண்ணகி நகர்ல வீடு ஒதுக்கி இருக்கு, அதுவும் 10க்கு 10 ரூம் தான். 2 பேர் படுத்தா முழுசா கால் நீட்டி படுக்க முடியாது. 3வது ஆள் போனா கொஞ்சம் நைட்டு போயிடுவீங்களா இருப்பீங்களான்னு கேட்கிற நிலைமை தான் கண்ணகி நகர்ல இருக்கு. ஆனா பீகார்ல ஒரே ஒரு 10க்கு 10 ரூம்ல 153 பேர் கணக்கு கொடுத்துருக்கான் அந்த வாக்காளர் லிஸ்ட்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஃப்ராடு பயலுகள்ட்டு. இந்த ஃப்ராடு பயலுக எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து வலிமையான பாரதம் எல்லாம் ஒரே நாடு ஒரே தேசமா இணைச்சிட போறேன்னு சொல்றான். கொஞ்சம் இந்த நாடு நாசமாக போவதற்கான எல்லா வழிவகைகளும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு எல்லா வழிகளையும் முயற்சி செய்கிறார்கள். முருகன் மாநாடு, முருகன் கேட்டாரா மாநாடு? முருகன் ஏதாவது மாநாடு கேட்டாரா? அவர் வாய் திறந்து கேட்டாரா? ஏண்டா முருகன் மாநாடு நடத்துற, முருகன் வந்து தெய்வானையை கல்யாணம் பண்ணாரு, வள்ளியை வந்து எப்படி கல்யாணம் பண்ணாரு? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. அப்ப அதை நீ ஒத்துக்கணும்ல? அது இதுவரைக்கும் ஆணவ படுகொலைக்கு அவனுக்கு எதுவுமே ஸ்டேட்மெண்ட் கிடையாது. எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் பிஜேபி கிட்ட கிடையாது, மற்றவங்க கிட்ட கிடையாது. ஒருத்தர் பனையூர்ல இருந்துகிட்டே கூப்பிட்டு அவர் வாசிப்பாராம். அங்கிள், விஜய் அங்கிள், நாங்க சொல்றது இங்க கேளுங்க, நீங்களும் அங்கிள் தான், எனக்கு 47 வயசு தான் ஆகுது, புரியுங்களா? எனக்கு 47 தான் அங்கிள், விஜய் அங்கிள், எனக்கு 47 தான். நீங்க கொஞ்சம் கேளுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வாங்க, வெளியே வந்து போராட்டம் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டங்களை நடத்துங்க. நீங்க வந்து ரிப்பன் கட்டிக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஷன் ஷோல தாங்க பாத்துக்கிறேன். மாநாடுனா எப்படி இருக்குன்னா நேற்று 2 நாள் நடந்திருக்கு. மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய தோழர்கள் சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா நீ போன் பண்ணி கேளு. தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாநாடு 5வது மாநில மாநாடு மயிலாடுதுறையில் நடந்திருக்கிறது. அது மாநாடு சென்ற வாரம் யாருன்னா நம்பர் இருந்தா போகும்போது என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு அனுப்புறேன். எஸ்எஃப்ஐ மாநாடு திருப்பூர்ல நடந்தது போன வாரம். எஸ்எஃப்ஐ மாநாடு இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10,000 மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் இங்க ரோஜா ஸ்டோர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு. அந்த டாஸ்மாக் கடையில் எங்களுடைய மாணவர்களுடைய மாநாடு நடந்திருக்கு. வேணா வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அங்க ஒரு காக்கா இல்ல. அந்த பொதுக்கூட்ட மாநாடு நடந்த அந்த இடத்தில் டிவிகே மாநாடு நடக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு காட்டுல வந்து பாத்தீங்கன்னா போலீசார்கள் அங்க கடவுளே பூந்திருக்கிறானுங்க. கடவுளே பூந்தால போலீஸ் லத்தி சார்ஜ் நடக்கக்கூடிய அளவுக்கு அங்கே நடந்திருக்கிறது என்று சொன்னால் மாநாடு என்பது மக்களை பற்றி விவாதிக்க வேண்டும், மக்களை பற்றி பேச வேண்டும், மாணவர்களை பற்றி பேச வேண்டும்.
தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநாடு என்றால் அந்த தீண்டாமையை ஒழிப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே விவாதிக்க வேண்டும். நீ போட்டது மாநாடு கிடையாது, ஃபேஷன் ஷோ. நீ போட்டது ஃபேஷன் ஷோ. ஏன்னா நான் பல பேர் நடத்தக்கூடிய மாநாடுகளில் பொதுக்கூட்டமாக நடக்கும்னா கூட்டத்தில் தலைவர் ஒரு 1.5 மணி நேரம் பேசுவார். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஜனநாயகத்தினுடைய ட்ரைலரை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மதுரையில் அந்த ட்ரைலர் ஓட்டிருக்கீங்க ரிப்பன் கட்டிக்கிட்டு. ஜனநாயகம் படத்தினுடைய ட்ரைலர் அங்கே வெளியிடப்பட்டதுதான் 2ஆம் தேதி உங்களுடைய வரலாறாக இருக்கும் என்று சொல்லி அந்த இளைஞர்கள் அவர் பின்னால் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இங்கே திராவிட விடுதலை கழகம் நடத்துகின்ற உன்னதமான இந்த கூட்டம் இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஆணித்தரமாக ஆணி அடித்தார் போன்று 10 கூட்டங்களை தெரிப்பாக இந்த தோழர்கள் நடத்துகின்றார்கள். இது மக்களுக்கான ஒரு கூட்டம். இந்த கூட்டம் ஆணவ படுகொலையை தனிச்சட்டம் ஏற்றுவதற்கான அச்சாரமிடும் கூட்டமாக இது மாற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.